இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக மாறிட்டார். அதிமுகவுடைய பக்குவப்பட்ட தலைவராக மாறிட்டார். எப்படின்னா துரோகத்தை பார்த்துட்டாரு, குழிபறிக்கிறத பார்த்துட்டாரு, பிஜேபி கூட சேர்ந்ததை பார்த்துட்டாரு, இவர் காலம் எப்போ வாருவான்னு பல பேர் காத்துட்ருக்காங்க, அதையும் பார்த்துட்டாரு. அதிமுகவை ஏக்நாத் சிண்டே போல வேலுமணியை உருவாக்கி ரெட்டை இலையை கொண்டு போய் கொடுத்து செங்கோட்டையனை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் இதையும் பார்த்துட்டாரு. நடந்தா இல்லையா? இப்படி பல விஷயங்களை அமித்ஷா வந்ததையும் பார்த்தாரு, அமித்ஷா மிரட்டினதையும் பார்த்தாரு, தன்னுடைய உறவினர்கள் வீடுகளை ரெய்டு பண்ணதையும் பார்த்துட்டாரு, எல்லாம் பார்த்தாச்சு. வேலுமணி 300 காரில் போய் அவர் வீட்டை ரெய்டு பண்ணதுக்கு பிறகு 5 ஆண்டு கால ஆட்சி நான் தான் நடத்தினேன். 50 வருட காலம் இல்லாத ஜெயலலிதா கருணாநிதி எல்லாம் ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் நடத்த முடியாத சிறப்பான ஆட்சியை நான் தான் நடத்துகிறேன்னு அவர் ரெய்டு நடந்த பிறகு 300 கார் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறார். தொண்டாமுத்தூர் வீட்டுக்கு போய் வேலுமணி சொல்கிறார்,